ஞானசேகர் ஐயா, நீங்க உங்களை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பத்தி விவரங்களும் நீங்க பண்ற வியாபார தொழில் முனைவோர் உதவிகளும் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம். என் பெயர் எம் ஞானசேகர். கடந்த ஒரு 50 ஆண்டு காலமாக, எனக்கு வயது 72, இந்த 50 ஆண்டு காலமாக நான் பொதுப்பணியிலே ஈடுபட்டு புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவது, படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுக் கொடுப்பது, இப்படி பல சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு சிறு குறு கிராமிய தொழில் முனைவோர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறேன். பல்வேறு தொழில்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வளர்ந்து வருகிறது. ஆனால் அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த மாவட்டத்தில் என்ன செய்யலாம், அரசு வங்கியினுடைய கடன் திட்டங்கள், மானியங்கள் என்ன என்பது தெரியாது. இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினாலே நமது நாடு முன்னேறிவிடும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். கடந்த 1986 முதல் இந்த 38 ஆண்டுகளிலே ஏறக்குறைய 50,000 பேருக்கு கடனுதவி பெற்றுக் கொடுத்து இந்த 38 மாவட்டத்திலும் தொழில்கள் செய்து வருகிறார்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இன்று நாம் சந்தித்துள்ள இந்த இடத்திலே துபாய் நாட்டிலே பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டப்படுகின்றன. இந்தியாவை போன்ற முன்னேறி வரும் நாடுகளில் இருந்து தொழில் முனைவோர் அங்கே சென்று அந்த கட்டடங்களை வாங்கி வாடகைக்கு விடுகிறார்கள். அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். தங்களுடைய அலுவலகமாகவும் பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய விலையோ இந்தியாவை விட, சென்னை, பொம்பாயை விட பல மடங்கு பெருகி விடுகிறது. எனவே போய் ரிஸ்கான தொழில்களை தொடங்குவதை விட இப்படி இன்வெஸ்ட் பண்ணி, எப்படி சிங்கப்பூரில் எவ்வளோ பேர் தமிழர்கள் பண்ணுவது மாதிரி இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவில் முன்னேறி வருகிறார்கள். அதை பற்றி அறிந்து கொள்ளத்தான் நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சமயத்திலே நான் சார்ந்துள்ள நம்முடைய தென்னாப்பிரிக்க ட்ரேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் பற்றி தாங்கள் கேட்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கெல்லாம் தெரியும், 54 நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கின்றன. மொரைசிஸ் மட்டும் பக்கத்திலே தனியாக இருக்கிறது. மீதி 53 நாடுகள் இருக்கின்றன. ஒரு காலத்திலே ஓஹோ என்று தங்கமும் வைரமும் வைடூரியமும் கிடைத்த என்ற அந்த நாடு அமெரிக்கர்களாலும் அவர்கள் சார்ந்த நாடுகளாலும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த சகோதரர்களாகவும் ஆளப்பட்டு அங்கே இருந்து தங்கத்தை எடுப்பதிலிருந்து, சாலைகள் போடுவதிலிருந்து அவர்களுக்கு உதவிகளை செய்து வந்தார்கள். இப்போது அரேபியா நாட்டுக்காரர்கள் தங்கள் இனிமேல் மின்சார வாகனங்கள் தான் வரும், பெட்ரோல், டீசல், குரூட் ஆயில், விமான பெட்ரோல் எல்லாம் எதிர்காலத்தில் தேவைப்படாமல் போய்விடுமோ, எனவே நாம் இங்கே போய் சமூக பணி ஆற்ற முடியாது என்று தங்களுடைய நாடுகளுக்கு செல்ல தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகளும் ஆப்பிரிக்கா நாட்டிலே எவ்வளவோ திருத்தி பார்த்தோம், அவர்கள் குடியை விடுவதாக இல்லை, நோய் நொடிகள், அங்கேயே தீவிரவாத குழுக்கள் இப்படியெல்லாம் இருப்பதால் அவர்களும் அங்கே இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லை. அவர்களுடைய குளிர் நாடு, இதுவோ வெப்ப நாடு. ஆனால் ஏறக்குறைய இந்தியாவினுடைய சீதோசனமும் இந்தியாவினுடைய விவசாய முறைகளும் சேம் ஆக இருக்கிறது. இதை நம்முடைய தீர்க்கதரிசியான நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போதே அங்கே போய் அறிந்து விட்டு வந்தார். பிரதமரானவுடன் முதல் விசிட் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்றார். அங்குள்ள எல்லா நாடுகளோடும் பேசி, இந்தியாவில் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு 20 பேர், 1லிருந்து 20 வரை இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களை கலந்து பேசி அவர்களை அழைத்து சென்று, இங்கே மொரைசிஸ் தவிர மீதி அனைத்து நாடுகளிலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், விவசாயம் செய்யலாம், அங்கே இருந்து பொருட்களை தயாரித்து அங்கும் விற்கலாம், உலகம் பூரா அனுப்பலாம், ரோடுகள் போடலாம், அதில் பணம் பெற்றுக்கொண்டு அதில் நம்ம நாடு மாதிரி செயல்படலாம், ஹார்பர் கட்டலாம், ஆஸ்பத்திரிகள் கட்டலாம், மருந்து தயாரிக்கலாம், மின்சாரம் தயாரிக்கலாம், குடிநீர் உற்பத்தி பண்ணலான்னு 40க்கு மேற்பட்ட தொழில்களில் முக்கியமான இந்தியாவில் 1லிருந்து 20 வரைக்கும் இருக்கக்கூடியவர்களை கொண்டு அங்கே இறக்கி கடந்த 15 ஆண்டுகளில் நம்முடைய பல நிறுவனங்கள் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் டாட்டா முதல் அம்பானி வரை அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணி ரோடுகள் போடுறாங்க, துறைமுகங்கள் கட்டி திறக்கிறாங்க, டாட்டா பார்மசூட்டிக்கல் மருந்து தயார் பண்ணுது, மின்சாரம் எடுக்குது, சில்பா பார்மசூட்டிக்கல் மருந்து தயார் பண்ணுது. நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த சிவநாடார் அவர்கள் அனைத்து நாடுகளையும் NIIT, HCL தொடங்கிவிட்டார். நம்முடைய டிவிஎஸ், அங்கே நம்முடைய ஸ்கார்பியோ கம்பெனி போன்றவர்கள் அங்கே பல்வேறு தொழிற்சாலைகளை தொடங்கிவிட்டார்கள். துறைமுகங்கள், ஏர்போர்ட்டுகள், பஸ் நிலையங்கள் என்று கட்டி மக்கள் சுவிச்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இன்னும் இங்கே இருந்து போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொண்டே இருக்கிறார்கள். தற்போது ஆப்பிரிக்கா இந்தியாவினுடைய ஒரு காலனி நாடாக, நட்பு நாடாக இருந்து அந்த நாடு முன்னேறுகிறது. உதாரணத்திற்கு நம்முடைய அப்போலோ பார்மசி அவர்கள் நல்ல பெரிய அளவில் வளர்ந்து விட்டார்கள். அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனைத்து நாடுகளிலும் போய் அங்கே ஆஸ்பத்திரிகளை திறந்து விட்டார்கள். எல்லா இடங்களிலும் பார்மசி திறந்து விட்டார்கள். பலருக்கு வேலை வாய்ப்பு, பணம் சம்பாதித்து இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள். அங்கே உள்ள மக்கள் திருந்தி வாழ, நல்ல குடிதண்ணீர் கிடைக்க, உணவு கிடைக்க நம்முடைய மோடி ஐயா அவர்கள் அனைத்து நாடுகளையும் தன்னுடைய குழந்தைகளைப் போல் தத்தெடுத்து வளர்த்து வருகிறார். யார் வேண்டுமானாலும் 5 சென்ட் வேணாலும் இடம் லீஸுக்கு வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், தொழிற்சாலை கட்டலாம்,
முழு கடன் 100% நம்முடைய எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா மானியத்தோடு கடன் உதவி கொடுக்கிறது. லாபத்தை சம்பாதித்து இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும், இதுதான் கண்டிஷன். எனவே உங்களை போன்ற தொழில் முனைவோர் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அங்கே வீடுகளை வாங்கி போடலாம், எந்த ரிஸ்க்கும் இல்லை. எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரியதொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெரிய வருமானமாக அது அமையும். அது மாதிரி இந்த 53 ஆப்பிரிக்க நாடுகள்லையும் வாங்க. கொஞ்சம் நிலம் வேணாலும் சரி, தொழிற்சாலை கட்டணும்னாலும் சரி, கடை அப்போலோ பார்மசி மாதிரி கடை வைக்கணுமா, எது வேணாலும் செய்யலாம். இந்தியாவை போல் பன்மடங்கு வியாபாரம். இந்திய அரசு அந்நிய செலாவணி கிடைப்பதால் பல சலுகைகளை கொடுக்குறாங்க. அதனுடைய ட்ரேட் டெவலப்மெண்ட் கமிஷனராக திரு சாகில் அமீது ஐயா பெரிய பெருந்தொழிலதிபர். அவரை நம்முடைய மத்திய அரசும் அந்த நாட்டு அரசுகளும் சேர்ந்து நியமித்திருக்கிறார்கள். அவருக்கு பிஆர்ஓவாக நான் இருக்கிறேன். என்னை எப்போதும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க, ஜெய்ஹிந்த். நன்றி.